ஹே ராக்கித்தன்ஸ், நான் உங்கள் ஒருத்தர்மன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஊத்தி 7க்கு தண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது நான் மினி சீரீஸாக கண்டினியூ பண்ணுறதா இல்லை பிக் யோர் செல்ஃப் ஸ்டோரியாக என் பண்ணுறதான்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டோரி கொஞ்சம் அப்படிப்பட்ட ஸ்டோரிடா. நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இல்லாமல் ஒன் ஷாட்டாகவே அப்லோட் பண்ணுறேன். ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட அது எப்படி பிக் யோர் செல்ஃப் ஸ்டோரியாகவே இப்படியே முடிச்சிருங்க, இல்லை நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்னு யாராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வில் ஷுவர்லி புட் நெக்ஸ்ட் பார்ட். இல்லாட்டி நான் அதை அப்படியே பிக் யோர் செல்ஃப் ஸ்டோரியாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் டேக் ஜங்குக்கு ஒரு சீரீஸ் கொண்டு வரலான்னு பார்க்குறேன். ஸோ அதை பண்ணுவேன். இது இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்கடா. ஸோ நம்ம ஃபேன் தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, சப்ஸ்கிரைபர். ஸோ அவங்களுக்காக அவங்க இந்த தீமில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த தீம்லேயே நான் அந்த ஸ்டோரி அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இஃப் யூ வாண்ட் திஸ் ஆஸ் அ மினி சீரீஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நம்மளை பார்க்க இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம அந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். ஓகே, ஏற்கனவே ஒரு நிமிஷத்துக்கு வர கொள்ள பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ டைட்டில் என்னன்னா மை 7 ஹஸ்பண்ட்ஸ் ஹேட் மீ. இந்த ஸ்டோரி கொஞ்சம் எமோஷ்னலாக நிறையா பேர் கனெக்ட் ஆகலாம், தெரியல. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்து படிச்சுட்டு வந்துருங்க. அண்ட் ஹெட்ஃபோன் மஸ்ட். ஒரிஜினல் இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கும் பிடிஎஸ்க்கும் கல்யாணம் ஆகி 5 years ஆகுதுடா. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் 3 yearsல. செம்ம சுட்டி, அம்மா பையன் அவன். ஆனால் அப்பாங்களுக்கு கொஞ்சம் பயந்த கேரக்டர். ஏன்னா அவனுக்கு 7 பேரும் உருன்னே முடிஞ்சு வச்சுட்டு இருப்பானுங்க. என்னன்னா நீங்கள் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க. அதுவே அவனுங்க 7 பேருமே ஒரு குறையாவே சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அது உங்களுக்கு ஹர்ட் ஆகும். பட் இருந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் பேசி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு சொன்னனால நீங்களும் அப்படியே ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்னன்னா அவனுங்க உங்கள் பையனையும் உங்களுக்கு எதிராக திருப்பி பார்க்குறானுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் ஈவன் தான் நீங்கள் 12th வரைக்கும் தான் படிச்சிருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறது. ஆக்சுவலி நீங்கள் 12th அப்புறம் எதுவுமே படிக்காமல் இருந்ததுக்கு காரணமும் உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான். எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கும் ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்ன்றதுனால நீங்கள் உங்கள் ஸ்டடீஸை ட்ராப் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ அதுவே உங்கள் லைஃப்காக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நிற்கிது. ஈவன் தோ இந்த 5 yearsல என்னதான் நடந்தாலும் இவனுங்க நினச்சிருந்தா உங்களை படிக்க வச்சிருக்க முடியும். பட் படிக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குறையோடையே அவனுங்க உங்களை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. ஓகே, இட்ஸ் மென் சைக்காலஜி, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. அவனுங்க 7 பேரும் அப்படிதான் அடிச்சு போட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு டைமை பார்த்தோன்னே மூச்சே நின்று போச்சு. ஐயோ 8 ஆயிடுச்சா, கத்த போறானுங்க. ஐயோ அலாரம் வச்சுட்டு தானே படுத்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா அதான் நீங்கள் வளர்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசுக்கு ஒரு குள்ளவாண்டு. அந்த குள்ளவாண்டு தான் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு கேம் விளாண்டுக்குது. உங்களுக்கு ஐயோ கடவுளையே எனக்குன்னு பிறக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் தலையில அடிச்சுக்கிட்டு உங்கள் பையனை பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஜிமினோட செஸ்டில் படுத்து. ஸோ கடவுளே, ஆனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு வாட்சதெல்லாம் கிறுக்காதான் இருக்குது அப்படின்ற மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க என்ன செய்யறதுன்னு. கண்டிப்பாக அதை செஞ்சால் கூத்தோணுவானுங்க. சாம்பார் வச்சா என்ன டெய்லி சாம்பார் வைக்கிறான்னு கத்துவான் அந்த ஜேவுப்பு. ஐயோ நான் என்ன பண்ணுறது தலையை பிச்சுட்டு கடைசியில் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஃப்ரிட்ஜில் சிக்கன் இருக்குது. ஸோ சிக்கன் கிரேவி வச்சு ரைஸ் வச்சிடலாம், ரசம் வச்சிடலான்னு சொல்லி பிளான் போட்டு நீங்கள் சிக்கன் கிரேவி ஒரு குக் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. டைம் ஒரு 9 o'clock ஆகிடுச்சு. ஐயோ 9:30 இதை மீட்டிங் நானுங்களே அப்படிங்கிற மாதிரி. சரி நீங்கள் இன்னும் குளிக்க கூட இல்லை, சமைச்சு தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் அப்படியே சேலை தான் கட்டியிருப்பீங்க. ஸோ அதை எடுத்து இடுப்பில் சொருவிக்கிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி கதவை திறந்து பார்த்தா அப்போதான் கூலாக
எந்திரிச்சு உட்காந்துட்டு போன் எடுத்து பாக்குறான். பார்த்த உடனே நீ கரெக்டா நீ கதை திறக்கிறதுக்கு அவன் போன் எடுத்து பார்த்துட்டு அவன் ஃபேஸ் ரியாக்ஷனும் கரெக்டா இருக்கு. ஐயோ போச்சு, நீங்க ஸ்லோ மோஷன்ல பாக்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். உன்னை எத்தனை மணிக்கு எழுப்பிட சொன்னேன்? டேய் எந்திரிங்கடா. ஹாயா கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க ஹாயா. ஜேக்கி எந்திரிச்சு சொல்ல 8 மணி ஆச்சு, ஐ மீன் 9 மணி ஆச்சு. என்னது அப்படின்னு ஜேக்கி எந்திரிச்சு திருப்பி எந்திரிச்சு உட்காடுறான். இவனுங்க கூட சுத்ததெல்லாம் மிச்சம் 5 பேர் எந்திரிச்சிடறானுங்க. நீங்க தலையில கை வச்சுட்டு போச்சு இன்னைக்கு என் சோழி முடிஞ்சுன்றமே அவங்க முந்தானே எடுத்து தலையில முக்காடு மாதிரி போட்டு நின்ட்டீங்க. ஆரம் அப்படியே முறைச்சு டெக்கிட்டான்ட்டு. அறிவில்லை உனக்கு படிக்கதான் வராதுன்னு பார்த்தா இப்போ ஒரு குடுக்குற வேலையை கூட பார்க்க முடியாது உன்னால. 9:30 மணி மீட்டிங்க்கு 9 மணிக்கு எழுப்பிட வரும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஒரே எனக்கு வெறியாகுது அப்படின்ற மாதிரி அவன் கத்துல உங்க பையனும் எந்திரிச்சிடுறான். உங்களுக்கா இவனை இப்ப தூங்குறது கஷ்டமாச்சே அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஏன்னா அவன் சினுங்க ஆரம்பிச்சிட்டான். சினுங்கனாலே அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சு சார் அழ ஆரம்பிச்சிருவாரு. அவரை சமாளிக்கிறதுக்கே உங்களுக்கு பாதி உசுறு போயிடும். இப்ப இவனுங்களோட சமாளிக்கணும். 2 பேர்த்தையும் அதே ஒரே நேரத்துல சமாளிக்கணுன்றது உங்களுக்கு தலைவலியா இருக்கு. நீங்க வந்து ஏன் இவ்வளவு கூப்பிடுற பாரு, பையன் முழிச்சுக்கிறான், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவனுங்களா அப்போதிப்போல் அப்போதிப்போல் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சரி இப்ப நீங்க கத்துறனால மட்டும் என்ன ஆக போகுது? போய் ஒவ்வொருத்தரும் ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் குளிங்க, போங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, ஃபுட்டு ரெடி, லஞ்ச் ரெடி, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல, இது ஒண்ணுத்துக்கு மட்டும்தான் நீங்க உதவுற அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜேகே சொல்லிட்டு போயிடுறான். நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப மாதிரி கடுப்பா இருக்கு. இவனுங்களை கட்டினதுக்கு பேசாம நான் எனக்கு முன்னாடி பார்த்து மாப்பிள்ளையே கட்டியிருக்கலாம். அத்தை பசங்க கல்யாணம் பண்ண பத்தியா எனக்கு இந்த பாவம் தேவைதான். அதே மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே உங்க பையன் அழுகிற பையன்ட்டு போய் ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்லை, இங்க பாரு ரயான் குட்டி, இங்க பாருடா அழாதடா, இந்த மாதிரி நீங்க தட்டி கொடுக்குறீங்க. அவன் அடங்க வேணா அப்படின்ற மாதிரி இருக்கான். எப்படியோ போட்டு ஏதோ பண்ணி அதை தூங்க வச்சுட்டு பார்க்கேன். டைம் வந்து 9:15. ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்க கீழே வரீங்க. பார்த்தா இல்லைன்னா அப்படியே நிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தரும் டைய கையில வச்சுட்டு நிக்கிறானுங்க. இவனுக்கு டை கட்ட கூட தெரியாது, என்ன படிக்காத முட்டான்னு திட்ட வேண்டியது அப்படின்ற மாதிரி நீ சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்தர் தைய வாங்கி கட்டுறீங்க. ஒவ்வொருத்தர் கட்டி விட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே கட்டி விட்டுட்டு இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வாங்க, உங்க அம்மா அப்பா பார்க்க வராங்க அதே மாதிரி நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்றான். இவனுங்களுக்கு இதுவே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கூலா நீங்க உங்களுக்கு பழகியே போச்சு. ஆமா 5 வருஷம் கல்யாணம் ஆகி 3 வயசு குழந்தைய இருக்கு, 5 வருஷத்துல பழகி இருக்காது இதெல்லாம். ஸோ நீங்க அப்படியே விட்டுறீங்க. நீங்க பாரு கூலா போய் அவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணதான் எடுத்து கொடுத்துட்டு லஞ்ச் பேக்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு எடுத்துட்டு வரீங்க. எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க. அவனுங்க அப்படியே பாக்குறானுங்க. ஐயோ இவனுக்கு ஊட்டி விட விடணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருத்தருக்கா ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ஆக்சுவலி வந்து ஈவந்தும் அவனுக்கு என்னதான் உங்களுக்கு கழுவி ஊத்தினாலும் டெய்லி மார்னிங் நீ தான் அவனுங்களுக்கு ஊற்றி விடணும். இல்லாட்டி அவனுங்க வந்து நீ அவனை எதுக்கு நாங்கள் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வேற சண்டை போடுவானுங்க. ஸோ உங்களுக்கு வேற வழியில ஊட்டி விட்டு தான் ஆகணும். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் ஊட்டி விட்டு பாக்குறீங்க. எல்லாம் அப்படியே அப்படியே நல்ல குழந்தைங்க மாதிரி மெனுகிட்டு இருக்காங்க. மூச்சு மட்டும் பாரு அப்படியே குழந்தை மாதிரி இருக்க வேண்டியது பண்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க தலையில அடிச்சுக்கலாம் பாக்குறீங்க. ஜென்னு உங்களை பாக்குறான். ஐயோ இவதுக்கு பாக்குறான். என்ன வேணும்? இல்ல ஒன்னும் இல்ல, மைண்ட் வாய்ஸ் ஏதோ லவுடா ஓடுற மாதிரி இருக்கு, அதான் பார்த்தேன். ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே குடுக்கணும்னு ஓடிடுறீங்க பிளேட் எடுத்துட்டு. அவனுங்களும் சரி நாங்க கிளம்புறோம், புள்ளைய பாத்துக்கோ, அந்த ஒரு வேலையாச்சும் உருப்படியா பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்னு சொல்லிட்டு வாடா போலாம் அப்படின்ற மாதிரி டே எடுத்துட்டு போயிடுறான். ஸோ மிச்சம் அவனுங்களும் அப்படியே போயிடுறானுங்க. நீங்க டைம் பாக்குறீங்க. பார்த்தா கரெக்டா 9:20, 10 நிமிஷத்துல போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க பாட்டு போய் குளிக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குளிக்க போறீங்க. குளிச்சுட்டு வெளியே வந்து டவலோட தான் வரீங்க. பிகாஸ் யாரும் வீட்டுல இல்ல, அவனுக்கு எப்படி நம்ம பார்க்க போறது இல்ல. ஸோ நீங்க பாட்டுக்கு உள்ள ரெடியா கிளம்பலாம் சொல்லி நீங்க பாட்டு அப்பதான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வந்து டவல் கட்டிட்டு நிக்கிறீங்க. உங்க ஸ்கின் கேரை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே திரும்பி ரயானையும் ஒரு கண் பார்த்துட்டே இருக்கீங்க. ரயான் அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கான்.
ஆக்சுவலி என்னன்னா, நீங்க பாட்டு டவல் தானே கட்டிட்டு இருக்கீங்க. நீங்க பாட்டு கழட்டிட்டு எங்கெல்லாம் மாய்ஸ்சரைசர் மூலமா எல்லா இடத்துக்கும் போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இங்க என்னன்னா, அப்படியே ஒரு கார்னர் ஆஃப் த ரூம் பார்த்தா அங்க வந்து ஹிடன் கேமரா இருக்கு. நம்ம ஏழு பாய்ஸுமே அந்த கேமரா நீங்க என்ன பண்றீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. நீங்க வேற இங்க அங்கேயும் ஆடிட்டே இருக்கீங்களா. அது இல்லாம உங்க விண்டோஸ் வேற ஓப்பன்ல இருக்குன்றதுனால சன்லைட் வந்து டைரக்டாவே அடிக்குது. பையன் மேல மட்டும் பக்கத்துக்கா நீங்க பெட்ஷீட் போத்தி விட்டுருப்பீங்க. ஸோ அது மட்டும் அவனுக்கு மட்டும் அடிக்காது, உங்களுக்கு அடிக்கிறதுனால உங்க பேர் பாடியில அந்த சன்லைட் பட்டு அப்படியே நீங்க கோல்டு கலர்ல ஜொலிக்கிறீங்க. பிகாஸ் நீங்க ஒரு ஹனி டோன்டு ஸ்கின். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே கோல்டு கலர்ல அது அப்படியே மின்னுக்குது. உங்களுக்கா அவனுங்களுக்கு அங்க அப்படியே மூடு ஜிவ்வுன்னு ஏறுது. நீங்க பாட்டு டவலோட சுத்திட்டு இருக்கீங்க. அப்ப நம்ம ஆரம்பம் அந்த வீடியோவை பார்த்துட்டு கேமரா அந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு ஷோ இவளுக்கு சத்தியமா அறிவே இல்லை. ட்ரெஸ்ஸை மாத்திரம் சரி ஸ்கின் கேர் பண்ண போறோம், ஜன்னலை க்ளோஸ் பண்ணுவோம், கர்டனை க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்றதாச்சும் ஒரு விவரம் இருக்கா பாத்தியா அப்படின்ற மாதிரி அவன் தேவ போய் பார்த்து கேட்க, ஆமாண்டா பாரு அப்படியே முன்னாடி பின்னாடி அப்படி நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜின்னு வேற சொல்றான். அயான் பேசாம வீட்டுக்கு போயிடலாமா. ஆனா நமக்கு தான் அவளை பிடிக்காதுடா. அப்புறம் எப்படி நமக்கு இந்த லஸ்ட் ஆஃப் ஃபீலிங் மட்டும் வருது தெரியலையே. அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே அவன் பாட்டு சொல்லிட்டு இப்ப நான் போக போறேன், நீங்க எல்லாம் வந்தா வாங்க வராட்டி போங்கடா அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு காருக்கு ஏத்துட்டு வெளியே வந்துட்டான். இவனுங்களும் வேற வழியே இல்லை. இப்பதான் வந்தோம், மீட்டிங் கூட முடிச்சுட்டு வெளியே வரல, அதுக்குள்ள மேடம் மாட்டிட்டு வந்து நம்ம மூடிட்டு கிளம்பிட்டாளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே வரான். ஸோ நீங்க பாட்டு அப்பதான் கரெக்டா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிளவுஸை போட்டு இன்ஸ்கர்ட்டை போட்டு சேலைய வந்து ப்ளீட் எடுத்துட்டு இருக்கீங்க, கீழே லோயர் ப்ளீட் எடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப கதவு தம்மால் திறக்கிற சத்தத்துக்கே ரயான் முடிச்சிட்டா. அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு மம்மி அப்படின்ற மாதிரி. நீங்க அப்பதானே லோயர் ப்ளீட்ஸ் எடுத்துருப்பீங்க, நீங்க பயத்தை அந்த ப்ளீட்ஸை விட்டுருப்பீங்க. கரெக்டா உங்க ஹிப் சைட் மட்டும் நல்லா ரிவல்விங்கா தெரியுது. அவனுங்களா திறந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சுகா தான் வந்திருப்பான். சுகா பார்த்துட்டு அப்படியே நின்று ஸ்டன்னாய் நின்னுட்டான். நீங்க அவனை பார்த்து ஸ்டன்னாய் நின்னுட்டீங்க. ஐயோ அப்படின்னு மாதிரி நீங்க அப்படியே திரும்பிக்கிறீங்க. அப்போ நம்ம டேதான் அப்படியே பார்க்காத மாதிரி நடிக்காது. உன்னை நாங்க எத்தனை தடவை பார்த்திருக்கோம், பார்க்காமயா இவன் வந்து பிறந்தான் அப்படின்னு மாதிரி பேச. நீங்க ஐயோ இந்த மனுஷனுக்கு என்ன இடத்துல எப்படி பேசணும்னு விவஸ்தையே இல்லை. அது மாதிரி நீங்க பார்த்துட்டு நீ உங்களால எதுவும் சொல்ல கூட முடியல. நீங்க அப்படியே ஏனோ தோணுன்னு எப்படியோ படப்படப்படன்னு எதையோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இது சேலை ஏதோ ரெக்கார்ட் லைன்ல சுத்திக்குவாங்க பாத்தியா, அந்த மாதிரி சுத்திக்கிறீங்க. சுத்திக்கிட்டே நீங்க பாட்டு ரயானை பார்த்தா அவன் மம்மி என்னாச்சு, எதுக்கு இப்படி பேய் பொம்மை மாதிரி வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவன் உங்களை பாக்குறான் தூங்க கலக்கத்துல. நீ வாடா வந்து தொலைடாடுலாம் சொல்லி நீங்க அவனை தரத்தானே எடுத்துட்டு பாத்ரூம்குள்ள போய் நீங்களும் கதை சாத்திக்கிறீங்க. உங்களுக்கு அப்பதான் மூச்சே வருது. அவனுங்க வெளியே நின்றுட்டு ஐயோ இவன் இன்னும் மாறலாயாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயிக்க சொல்ல, எப்படி மாறுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயப் சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள உட்காந்துருக்கான். அவனுக்கு நல்லாவே தெரியும் நீங்க இந்நேரம் போய் அங்க தாம் தூமன் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருப்பீங்கன்னு. நீங்களும் அவன் தேமான முடிக்குளத்து கையை விட்டு முடிய அப்படின்ற மாதிரி பிடிச்சி ஏத்துக்கிட்டு ஐயோ ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலையே போய். ஆமா இப்பதானே போனானுங்க, போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல மீட்டிங் முடிஞ்சிருக்கும். ஓகே போன உடனே வர அளவுக்கு அப்படி என்ன அப்படின்ற மாதிரி நீங்க அப்பதான் உங்களுக்கு ரியலைஸே ஆகுது. ஆமால ரூம்ல கேமரா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஐயோ நம்ம நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம ஈவன் கிச்சன்ல குழந்தைய பாத்துக்கணுன்றதுக்கு ஒரு கேமரா வச்சா அது நமக்கே வந்து வினையா முடியுதே அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்க அப்படியே பொறுமையா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பொறுமையா எட்டி பாக்குறீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ரயானத்துக்கு போய் பாத்ரூம்ல போட்டிருப்பீங்க. நீ நீ வந்து அப்படியே வந்து நின்னாதானே நீ கேள்வியா கேட்ப, நீ பாத்ரூம்ல போய் விளையாடுறான்னு சொல்லி ஒரு வார்த்தை இது இருக்கும்ல, அந்த டல்ட்னா கூட பாம் சவுண்ட் கேட்குமே, அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்து விளையாடன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் சேலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வெளியே வரீங்க. குழந்தைகடி அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கேட்க, அவன் குளிச்சிட்டு இருக்கான் தான் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி உள்ள போக பார்க்க கரெக்டா நம்ம ஜெய்கே வந்து உங்க இடுப்பு பிடிச்சி பின்னாடி இழுக்கிறான். நீங்க ஜெய்கே என்ன வேணும்? நீதான் வேணும் தரியா? இல்ல புரியல. இந்த தவிர உனக்கு எதுவுமே வராதுல்ல, அதான் படிச்சிருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமன் சொல்ல, உங்களுக்கு
இப்ப எங்க இருந்துடா படிப்பெல்லாம் வருது, மேட்டர் பண்றதுக்கு படிப்பெல்லாம் கூட தேவையாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்களா எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி விட்டுட்டீங்க. உங்களுக்கு தான் லைட்டா டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது கண்ணுல, அதை நம்ம ஜென் நோட் பண்ணிருப்பான். we are needy, எங்களுக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜென் அப்படியே டேரக்டா கேட்க, நீங்க அப்படியே திரும்பி அப்படியே ஜென்ன வைட் ஐஸ்ல பாக்குறீங்க. மார்னிங் டைம் குழந்தை இருக்கா, குழந்தைய உங்க அம்மா வீட்டுல விடு, இல்ல எங்க அம்மா வீட்டுல கூட நான் விட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டா பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. நீங்க திரும்பி பாக்குறீங்க அவனுங்க 7 பேத்தையும். அந்த எங்க அம்மாவை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜேகே சொல்லிட்டு போறான். அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்ப நீங்க அப்படியே போய் பையனை தண்ணில இருந்து தூக்கிட்டு வரீங்க. அவனா இல்ல நான் வரமாட்டேன். எப்படி இந்த குழந்தைங்க தண்ணிக்குள்ள போறதுக்கும் அழுவாங்க, தண்ணில இருந்து வெளியே வர்றதுக்கும் அழுவாங்க டைம் ஆயிடுச்சுன்னா. சோ அந்த மாதிரி அவன் தண்ணியில ஆடி தண்ணில இருந்து வரமாட்டான். நீங்க முதுகுலயே 4 போட்டு இழுத்துட்டு வரீங்க. சொன்னா கேட்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி நீங்க திட்ட, அம்மா அப்படின்னு அவன் அப்படியே பவுட்டியோ உங்களை பாக்குறான். ஐயோ 7 பத்தி உடிச்சு வச்ச மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. வாய் மூடிட்டு வாடா அப்படின்னா தரத்தர எழுதிட்டு வர. நம்ம ஜிம்மன் தான் புள்ளைய எப்படி இழுத்துட்டு வரா பாரு, புள்ளைய ஹேண்டில் பண்ண தெரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ரயானா உங்க கையில இருந்து தூக்கிக்கிறான். என்னடா ஆச்சு? அம்மா நான் அடிச்சுட்டாடி. அடிச்சுட்டாளா? எங்கடா அடிச்சா அப்படின்ற மாதிரி சுகா வந்து பாக்குறான். சுகா ஜியப்போ வந்து பார்த்தா முதுகுல நீங்க எலும்பு, நீங்க என்ன பண்ண முடியும், உங்க கை எலும்பா இருக்கு, நீங்க அடிச்சாலே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தட்டை தட்டையா இந்த மாதிரி தட்டை தட்டையா ஆயிடுச்சு. உங்களுக்கே லைட்டா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஆமா தண்ணியில ஆடி போட்டா ஜுரம் வந்துச்சுன்னா நீங்க தான் பாக்கணும். அவனுக்கு ஆடிட்டு போயிடுவானே மீட்டிங்னு, நீங்க தான் பாக்க போறீங்க. சோ அதனால உங்களுக்கு டென்ஷன் ஆகி வருவியா வர மாட்டியாடான்னு முதலே 4 போட்டிருக்கீங்க. அது அப்படியே ரெட்டிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நம்ம சுகா தான் பார்த்து, புள்ளைய அடிக்கிற உனக்கு அறிவு இல்ல, 3 வயசு குழந்தை எப்படிதான் அடிப்பியா நீ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புள்ளையர்னு விட்டுருவான். நீ கண்ணத்தை புடிச்சிட்டு, இல்லங்க உடம்பு சரியில்லாம போயிடும் அதனாலதான். ஆமா எதுக்கு எடுத்தா இது ஒண்ணு சொல்லிடு, அவனை சாக்லேட் சாப்பிட விட மாட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட விட மாட்டேன், அவனை நிம்மதியா ஒண்ணு கூட பண்ண விட மாட்டியா, குழந்தைனா இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்டி அப்படின்ற மாதிரி ஜின்னு கத்த. சாரி அப்படின்ற மாதிரி நீங்க ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. அப்ப நம்ம ரயான் தான், டாடி அம்மா திட்டாதீங்க, அம்மா நல்லதுக்கு தானே சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அவன் முதுவை தேய்ச்சிட்டே சொல்றான். நீங்க வேற அவன் வேற பேஸ்கின்ல இருந்திருப்பான்ல, சொன்னால அவன் நீங்க அடிச்சது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பட்டுருச்சு போல, அது ரொம்ப ரெடிஷ் ஆயிடுச்சு. அவன் அதை தேய்ச்சிட்டே சொல்றான், பாரு இப்ப கூட புள்ள உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்றான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஜங்குக்குள்ள வரான். உள்ள வந்தாலும் முதல்ல அவன் பையனோட முதுகு தான் பாக்குறான். அடிச்சு அவனை அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கேட்க, அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவனுங்களா சாவடி அப்படின்ற மாதிரி மிச்சவனுக்கு பாக்குறானுங்க. ஜேகே வந்தவன் முடிய பிடிச்சி அவங்க இழுத்து, அறிவுல அவனுக்கு பிள்ளை எப்படிதான் அடிப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு 2 பக்கம் 2 விடுறான் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவன் நல்லதுக்கு தானே சொன்னோம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்களும் அடி வாங்கிட்டு அமைதியா நிக்கிறீங்க. பின்னாடி ஜேக்கோட அம்மா, ஐ மீன் பிடிஎஸோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க. அவங்க வந்து இதெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் உள்ள வந்து பார்க்கும்போது ஜேகே வந்து அவங்க மறைச்சிட்டு இருக்கா, அதை மட்டும் பாக்குறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஜேகே ஐ மீன் பிடிஎஸோட அம்மா தான். என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு அவளை முறைக்கிற? ஒன்னும் இல்லம்மா பிள்ளைய அடிச்சிட்டா, என்ன பண்ண அவன் அப்படின்ற மாதிரி கேட்டியா நீ முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிஎஸோட அம்மா கேட்க, அத்தை அது தண்ணியில் ஆட்ட போட்டுட்டு இருந்தான், ஜுரம் வந்துடும் இன்னும் இழுத்த வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பு பண்ணிட்டு இருந்தான், அதான் முதுகுலயே 2 வச்சேன். உன்னை கூட தான் நான் அடிச்சேன், அவங்க 7 பத்தி தான் அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி தண்ணியில் ஆட்ட போடும்போது. அது இப்படிதான் போட்டு முளைப்பே அவள நீ ஜுரம் அடிச்சா நீங்களாடா பார்க்க போறீங்க, நீங்க பாட்டு ஆட்டிட்டு ஆஃபீஸ் போயிடுங்க, அவ தானடா பார்க்கணும் அப்படி இந்த மாதிரி சொல்ல, அவனுங்க 7 பேரும் உங்களை தான் திருப்பி முறைக்கிறானுங்க. ஏதோ நீங்க தான் அந்த டைலாக் எல்லாம் பேசுன மாதிரி, நீங்க தான் உங்க மாமியாருக்கு அதை எழுதி கொடுத்த மாதிரி. அவனுங்க சாரிம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பம் தலையை குனிஞ்சுக்கிறான். என்கிட்ட சாரி சொல்லக்கூடாது, அவள்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் திரும்பி சாரி வயன் என்னோட மிச்சம் 6 பேரும் கேட்கறானுங்க. ஐயோ நானே ரொம்ப விலை கொடுத்து வாங்கிக்கிறேனே அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்களா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்றீங்க. அப்பதான் உங்க அத்தை நோட் பண்றாங்க, நல்ல கணவர் அவங்க 2 கணமும் செவந்திருக்கு. அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் ஜேகே அடிச்சுட்டான்றது. பட் இருந்தாலும் எதுவும் கேட்டுக்கல, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள யாருதான் நுழைய முடியும். சோ அவங்களால எதுவும் சொல்லவும் முடியல. சரி நான் பையனை கூட்டிட்டு போறேன், நீங்க பாத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு யானை கூட்டிட்டு. நீங்களா
இவன் இருந்தாவாச்சும் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தா இவனை தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க பாக்குறீங்க அவனுங்க நோ ஏதாச்சும் இந்த கொஞ்சம் சாஃப்டா பண்ணும் அதெல்லாம் கொடுக்க கூடாது. மடன்னு கழட்டிட்டு டைரக்டா மெட்டலுக்கே வந்துட்டானுங்க. ஸோ அப்படியே ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 4 hours கிட்ட போயிருக்கோம். லஞ்ச் ஒரு 2:30 கிட்டே ஆயிருக்கும். உங்களுக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்ம டயர்ட் ஆயிட்டீங்க. பாடி ஃபுல்லா அவ்வளோ ரெட் மார்க்ஸ். ஆமா, ஒருத்தனை கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம், 7 பேர்த்த கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ உங்களுக்கு பாடி ஃபுல்லா செவன் இருக்கு. அவனுங்க பாத்துட்டு திருப்பி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு போட்டு போயிட்டானுங்க. உங்களுக்கு ரொம்ப அழகா வருது. உங்களால எந்திரிச்சு கூட உட்கார முடியல. நீங்க போய் சாப்பிடல, நீங்க சத்தியமா ஃபெயிண்ட் ஆயிருவீங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நீங்களா போய் பாக்குறீங்க. கீழே காலைல வச்ச கிரேவி இருக்கு, அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ரைஸும் இருக்கு. நீங்க அப்படியே ரைஸை போட்டு சாப்பிட்டு நீங்க உங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி ரயானை கூட்டு வந்து விட்டுருங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்கள வந்து கூட்டு வந்து விட்டுடுறாங்க. நீங்க அவன் வந்து பாக்குறான். ஆக்சுவலி வந்து அவங்க எப்படின்னா குழந்தைக்கு தெரியக்கூடாதுக்காக கவர் பண்ற எங்கெங்கெல்லாம் நீங்க ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணுமோ அங்க மட்டும் தான் ஹிக்கீஸ் கொடுத்துருப்பானுங்க. ஸோ உங்க வேஸ்ட் மட்டும் தான் அங்கங்க ரெட்டா இருக்கும், பிகாஸ் அவனுக்கு ஹோல்ட் பண்ணனால. மற்ற எங்கேயுமே எதுவும் இல்லை. ஸோ அவன் வந்து என்ன நினைச்சுக்கிறான்னா அவனுங்க எல்லாம் வந்து உங்களை அடிச்சுட்டானுங்கன்னு நினைச்சிட்டு அம்மா அப்பாங்க ஒன்று அடிச்சுட்டாங்களாம்மா. அப்பா அடிக்கலாம் இல்லடா, ஒன்னும் இல்லடா அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப ஒரு மாதிரி டயர்டான வாய்ஸ்ல சொல்றீங்க. என்னாச்சு, ஏமா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு? அம்மாக்கு லைட்டா உடம்பு சரியில்லை. நீங்க பாப்பா இங்கே விளையாடுறீங்களா? அம்மாக்கு கிச்சன்ல டிஷ்ஷஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும், நிறைய வேலை இருக்குடா. நான் காலையில இருந்து ஒரு வேலையா பார்க்கல. ஸோ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல அவனும் சரி சரி மம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிடுறான். 3 years குழந்தை ஆனா ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்குது. ஆனா அவனுங்களுக்கு எவ்வளவோ வயசாயிடுச்சு, இன்னமும் அப்படியே நடந்துக்கிறானுங்க. உங்களுக்கு அதான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. பட் என்ன சொல்ல முடியும், அது நீங்களும் அப்படியே விட்டுடுறீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா நீங்க சரி அப்படின்ற மாதிரி கண்ணு வச்சுக்கலான்ற மாதிரி தான் நீங்க ஒரு அப்படியே ரயான் மேல வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் பாத்திரம் கழுவணும்ல. நீங்க என்ன அவனை பார்த்துட்டே தேய்ச்சிங்கன்னா நீங்க பாத்திரத்தை தேய்க்கிறீங்களா எதாவது தேய்க்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ நீங்க அப்படியே வந்து சரின்னு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை தேய்க்கிறீங்க. பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு வந்து பாக்குறீங்க ரயானை காணும். ரயான் அப்படின்ற மாதிரி நீங்க கத்தி கூப்பிட்டுட்டே போறீங்க. பிகாஸ் வீடு அவ்வளவு பெருசு, 10 ரூம் கிட்ட இருக்கும். நீங்க தேடி போறதுக்கே உங்களுக்கு டயர்ட் ஆயிரும். நீங்க இருந்தாலும் ஒவ்வொரு படியா ஏறி போய் ரயான்னு கத்துறீங்க. காணும் பையனை. உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ரயான் ரயான் அப்படின்ற மாதிரி கத்திட்டே சுத்தி பாக்குறீங்க. பார்த்தா ஸ்டோரேஜ் ரூம் வந்து வெளியே, நீங்க எப்பவுமே வெளியே தாப்பால் போட்டு வச்சிருப்பீங்க, பார்த்ததுல வெளியே தாப்பால் இல்ல, ஓப்பன்ல இருக்கு. உங்களுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து என்னன்னா அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஏர் வென்டிலேஷன்ஸ் இருக்காது. பிகாஸ் ஸ்டோரேஜ் ரூம்னா என்ன ஸ்டோர் பண்ணிட்டு தான் அங்க மனுஷன் அழைச்சிட்டு போறானான்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கே ஃபுல்லி க்ளோஸ் தான், நோ கேப்ஸ், ஏர் ஃப்ளோக்கு எங்கேயுமே எதுவும் கிடையாது. ஸோ அந்த கதவு க்ளோஸ் ஆயிருக்கும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு உயிரே ஒரு நிமிஷம் மூச்சு, ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட், ஒரு பீட் எஸ்கேப் ஆகுன்றாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பீட்டே ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்க விடுவிடுன்னு அங்கே நடந்து போய் கதவை திறந்து பாக்குறீங்க. புள்ள அங்கே மயக்க போட்டு விழுந்து கிடக்கா. உங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க பையனை தூக்குறீங்க. ரயான் ரயான் எந்திரா, ரயான் ரயான் தங்கம் எந்திரா, ஐயோ ரயான் அப்படின்ற மாதிரி நீங்க அவனை உழுக்குறீங்க. அவன் முழிக்கிற மாதிரி தெரியல. நீங்க பையனை தூக்கிட்டு வெளியே வந்து ஹால்ல தண்ணி தெளிக்கிறீங்க. நீங்க என்ன ஆக்சுவலி வந்து ஈவன் தோ நீங்க 12th தான் முடிச்சுன்னா உங்களுக்கு இந்த பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ நீங்க வந்து இந்த இதெல்லாம் பண்ற சிபிஆர் எல்லாம் பண்ற மாதிரி பண்ணி பாக்குறீங்க. அப்பதான் அவன் மூச்சே விடுறான். உங்களுக்கு அப்பதான் பகீரன் பாடின்னு இருக்கு. நீங்க அவனை எழுப்பி உட்காரச்சு, ஏன்டா அங்க போன? அம்மா கார் விளையாண்டு கார் அங்க போயிடுச்சுமா, அதை எடுக்க போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு அவ்வளவுதான். அழுக முட்டிட்டு வந்து நீங்க அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுவுறீங்க. தேம்பி அழுவுறீங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவனுங்க அப்பதான் இன்னொரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பானுங்க. சரி வீட்டுல என்ன இருக்குதுன்னு பார்த்தா நீங்க சிபிஆர் கொடுக்கறது கரெக்டா அவன் பார்த்திருப்பானுங்க. நம்ம ஜின்னை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். என்ன பண்றான் அவன்? பையனை படுக்க வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் தான் பார்த்திருப்பான். சிபிஆர் பண்ணதை அவன் கன்ஃபார்ம் பண்ணா ஐயோ பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் மத்த 6 பேட்டையும் சொல்லி அவனுக்கு லபோ தீபான்னு கிளம்பி பார்த்தா நீங்க அவனுக்கு கட்டி பிடிச்சி அப்படி அழுதுட்டு இருக்கீங்க. நீ அவனுங்க வந்து உங்களுக்கு ரயான்ட்ட இருந்து பிரிச்சு ஒரு சப்புன்னு ஆரம் 4 வைக்கிறான். நீங்க அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. நீங்க ஏற்கனவே டயர்டா இருந்திருப்பீங்க அவனுக்கு பண்ண டார்ச்சர்ல. இப்போ விட்டோன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி தலையே சுத்த ஆரம்பிச்சிருது.
நீங்க பாக்குறீங்க, நீங்க ஏற்கனவே அழுதுருப்பீங்க அந்த ஃபியர். ஆமா, ஈவன் தோ அது உங்க மிஸ்டேக் இல்லதான், பட் இருந்தாலும் ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, பிள்ளைய பத்திட்டா ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் உங்களுக்கு அப்படி, உங்களுக்கு கண்ணெல்லாம் மூஞ்சிலாம் செவந்து போச்சு, நீங்க அப்படி அழுதுருக்கீங்க. பட் இருந்தாலும் அவங்க அதை கன்சிடர் பண்ணாம அப்படியே செம்மையா அடிச்சது. இது அப்படியே அந்த 5 விரல் அப்படியே பதிஞ்சிருச்சு. நீங்க அப்படியே தரையில உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறீங்க. அவனுங்க 7 பேரும் போய் பிள்ளையதான் பாக்குறானுங்க. அவன் நல்லாதான் இருக்கான். அடி வாங்கினது இது இல்லாம காலைல அவனுக்கு பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நீங்க அப்படியே உங்களுக்கு தலைலாம் கிரிக்கெட் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஓகே, ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை சரியாயிடும் சரியாயிடும். பிகாஸ் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி தலை சுத்துறது, அது இல்லாமல் அடிக்கடி வந்து ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி நிறைய நடக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு என்னதான் இருந்தாலும் பார்த்துதான் ஆகணும். ஃபேமிலின்னு வந்துட்டா ஹெல்த் எல்லாம் இக்னோர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜேகேக்கு பிள்ளை அப்படி பார்த்தோன்னே அவ்வளோ கோந்துருச்சு. அவன் ரயான் கூப்பிட்டுருப்பான். அவன் இன்னும் அந்த பயத்துல இருக்கான். ஒரு ஸ்டோர் ரூம்ல மயக்க போட்டு விழுந்து அந்த ட்ராமா பயம் வந்திருக்கும்ல, இருட்டு வேற அந்த ரூம் ஃபுல்லா. ஸோ அந்த பயத்துல தான் மயக்க போட்டு வந்திருப்பான். ஸோ அவனுக்கு அந்த பயத்துல அவன் அப்படியே உட்காந்துருக்கான் செல்ல மாதிரி. 3 வயசு குழந்தைங்க, அவனுக்கு என்ன தெரியும். ஸோ அவனுக்கு அதை பார்த்தோன்னா அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. செம்மடி போட்டு உங்களை அப்படி அடிக்க முடிய பிடிச்சி இழுத்து என்னென்னமோ போட்டு நீங்களே ஒரு மாதிரி இருக்கீங்க. அவன் அடிச்ச அடியில நீங்க ஃபெயிண்டே ஆயிட்டீங்க. பாடி ஃபுல்லா அவ்வளோ இது. இது வரைக்கும் அவனுக்கு யாரும் அப்படி பண்ணியிருக்க மாட்டானுங்க. பட் ஒரு மேக் அவுட்டு 7 பேரை மேனேஜ் பண்ணி, அது இல்லாம ஆரம்பிட்டு வேற வந்து அடி வாங்கினது, அது இல்லாம இப்ப இவன் வேற இப்படி போட்டு அடிச்சது, பெல்ட் எல்லாம் எடுத்து அடிச்சிருப்பான். தோல் எல்லாம் அங்கங்க பிச்சுட்டு வந்திருக்கும். உங்களுக்கு அப்படி ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அப்படியே ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க. அவனை அப்படியே அப்படியே விட்டு அந்த குழந்தைதான் பாத்துட்டு இருக்காங்க. முதல்ல அந்த குழந்தைதான் அவங்க நோட் பண்ணிருக்கோம். அம்மா 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 அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் தான் சோஃபால இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து உங்களை பாக்குறான். நீங்க அப்படியே மயக்க போட்ட மாதிரி கிடக்கீங்க. உங்க பாடியில இருந்து அப்படியே பிளட் வருது, கை கால்ல இருந்தா ப்ளீட் ஆகுது, லைட்டா தான் ப்ளீட் ஆகுது. அதே போல உங்க கீழே ஃப்ளோர் எல்லாம் பிளட் ஆகுது உங்களுக்கு. அவனுங்களுக்கு ஐயோ அப்படின்னா என்னடா பண்ணி தோணுச்சு ஜேகே அப்படின்ற மாதிரி நம்ம தேவன் கத்துறான். ஜேகேவை அப்படியே ஸ்டன்னாகி நிக்கிறான். பார்த்தா அவ்வளோ பிளட், ஒரு பூல் ஆஃப் பிளட், அவ்வளோ இது உங்களை சுத்தி அவ்வளோ பிளட் இருக்கு. அவனுங்களுக்கு மூச்சு, அவனுங்க அப்படியே இதுலயே நின்னுட்டானுங்க. அப்புறமா சுகாதான் டே உன தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல சுகா குடுகுடுன்னு ஓடி வந்து தூக்குறான். ஸோ தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போறாங்க. குழந்தையே நம்ம ஜெயப் தூக்கிக்கிறான். ஸோ அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா அப்படியே ஐசியூல தான் அட்மிட் பண்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் உங்க பேரண்ட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி சொல்ல எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் பயம். அதுவும் இல்லாம உங்க அப்பாக்கெல்லாம் அவனுங்க 7 பேர் மேல அவ்வளோ கோவம். ஏற்கனவே வந்து எப்படி சொல்றது, உங்க அம்மா சொன்னனாலதான் அவங்க 7 பேத்துக்குமே வந்து உங்க அப்பா கல்யாணமே பண்ணி கொடுத்துருப்பாரு. சரி எப்படி இருந்தா நம்ம தெரிஞ்ச பசங்க பாத்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில கொடுத்தாங்க. பார்த்தா பிள்ளைய எப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற நிலைமை கொண்டு வந்து விட்டானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு உங்க அப்பாக்கு. அது இல்லாம உங்க அண்ணா வேற ஃபாரின்ல இருப்பான். இந்த விஷயத்த உங்க அப்பா வேற ஃபோன் பண்ணி உங்க அண்ணாட்ட சொல்ல உங்க அண்ணா வேற கிளம்பி வந்துடுறான். அவனா அவன் வர்றதுக்கே டைம் ஆகும். ஸோ அவன் கிளம்பி வர வரைக்கும் அவ்வளோ நேரம் வந்து இது நடக்குது, ப்ராசஸ் நடக்குது. ஒருத்தர் வெளியே வரல, நர்ஸ் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்க ஒரு 5 hours கழிச்சு உங்க அண்ணனும் குடுகுடுன்னு ஓடி வந்து பாக்குறான். உங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் 2 பசங்க இருக்காங்க. அவங்களும் அத்தைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறானுங்க. அங்க பார்த்தா ரயான் அழுதுகிட்டு இருக்கான். அவன் அந்த 2 குட்டீஸும் போய் அவனை சமாதானப்படுத்துறேன்னு போயிடுதுங்க. ஸோ இப்போ உங்க அண்ணா தான் என்னடா பண்ணி தொலைஞ்சிங்க என் தங்கச்சிய, என்னடா பண்ணி தொலைஞ்சிங்க, உங்களை நம்பி தானடா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து நம்ம சின்ன சட்டையை பிடிச்சி கேட்குறான். அவன் ஒய்ஃப் வேற அப்படி அழுகுறா. பிகாஸ் நீங்க வந்து எப்படின்னா அவங்க அண்ணனுக்கு, உங்க அண்ணன் பிறந்து 5 வருஷம் கழிச்சு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. ஏஜ் கேப் அதிகம் இல்லையா. உங்க அண்ணனுக்கும் உங்க அண்ணிக்கும் வந்து 1 years தான் கேப். ஸோ அவங்க வந்து உங்களை தங்கச்சி மாதிரி பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்க எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து உங்க ப்ரெக்னன்சி கூட ஃபர்ஸ்ட் உங்க அண்ணிட்ட தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ பாண்ட் இருந்திருக்கும். ஓ உங்க அண்ணியும் அப்படி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 5 hours கழிச்சு 5.5 hours கழிச்சு டாக்டர் தான் வெளியே வராங்க. she got aborted, second child abort ஆயிருக்கு. குழந்தை ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. அது இல்லாம நிறைய பிசிக்கல் இன்ஜுரிஸ் இருக்கு, பெல்ட்டால அடிச்சிருக்காங்க.
தோல்லாம் பீலாய் வந்திருக்கு ஸ்கின் அங்கங்க. அது இல்லாம அவங்க ஏற்கனவே ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தீங்கன்னா she would have got cardiac arrest அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்க 7 பேர்த்துக்கும் தூக்கி வாரி போட்டுருது. அபாஷன்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கும்னு சொல்றாங்க, இல்ல மென்டலி ஸ்ட்ரெஸ்டா இருக்கான்னு சொல்றாங்க. அவனுங்க 7 பேருக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அந்த டாக்டரும் திரும்பி, யாரு உங்க ஹஸ்பண்ட்? நாங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, கொஞ்சம் வரீங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர் முறைச்சிட்டே சொல்றாங்க. உங்க அப்பா வந்து, இல்ல வேணாம் நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க அண்ணா உங்க அப்பா தான் போறாங்க அவங்க 7 பேரையும் விட்டுட்டு. ஸோ அவனுங்க 7 பேருமே அங்க அப்படியே ஸ்தலமா நின்றுட்டு இருக்கானுங்க. உங்க பையனை அம்மா அம்மான்னு அப்படி அழுகுறான். அந்த 2 குட்டீஸும் அவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுதுங்க. அதுங்களால முடிஞ்சது அது ட்ரை பண்ணுது. பட் இருந்தாலும் 3 வயசு குழந்தைங்க, அம்மா பாசம் இல்லையா? ஸோ அப்படி அழுதாங்க அவன். நீங்க உள்ள நீங்க அப்படியே மயக்கமா இருக்கிறது இந்த ஐசிவி ஹோல்ட் அங்க பார்க்க இது இருக்கும் இல்லையா? ஸோ அதுல இருந்து தெரியுது. ஸோ அவனுங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாக்குறானுங்க. உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி நீங்க ரொம்ப ஒரு மாதிரி பேலான ஒரு இதுலதான் இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபேஸ்ல ஒரு கலரே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு கலரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் இந்த பக்கம் டாக்டர் ரூம்குள்ள போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து நாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை தள்ளுறாங்க. அவங்க வந்து லாஸ்ட் 3 to 4 months வந்து டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் ஹை டோஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். இதனால she could have even got a stroke கூட கிடைச்சிருக்கலாம். ட்ரக் டோஸ் அதிகமா இருக்கு. மேபி she could have lost her memory, அது கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் அவ்வளோதான், பேச்சு மூச்சே வரல. எங்களால இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் if she had remembered everything we could have discharge அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் வெளியே வராங்க. உங்க அம்மாவும் பிடிஎஸோட அம்மா அப்பாவும் தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கேட்க, உங்க பசங்க பண்ண டார்ச்சர்ல என் பொண்ணு விட்டா செத்துருப்பா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா சொல்ல, அவங்க 2 பேத்துக்கும், அதாவது பிடிஎஸ் அம்மா அப்பா 2 பேத்துக்குமே வந்து ஷாக்கா இருக்கு. they are physically and sexually forced அப்படின்ற மாதிரி சொல்லி உங்க அண்ணா சொல்ல, உங்க அன்னிக்கும் அப்படியே அவங்களை 7 பத்தி பார்க்க அருவருப்பா இருக்கு. இப்படிலாமா மனுஷங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா காலையில தானே மேக் அவுட் பண்ணிருப்பானுங்க, அதான் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிருப்பானுங்க, செம்ம ரஃபா பண்ணிருப்பானுங்க. ஸோ அதுவும் டாக்டர் ரிப்போர்ட்ஸ்ல தெரியும் இல்லைங்க, பிசிக்கல் அப்யூஸ் போது ஹிக்கீஸ்லாம் கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் நல்லாவே தெரியுது. ஸோ அதை வச்சுதான் அந்த டாக்டர் சொல்றாங்க, அவங்களுக்கும் தெரியுது. அவனுக்கு 7 பேருமே அப்படியே நின்றுட்டு இருக்கானுங்க கல்லு மாதிரி. ஸோ ஒரு ½ an hour கழிச்சு நர்ஸும் வெளியே வந்து அவங்க முடிச்சிட்டாங்க, ஒரு 3 பேரா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுங்க 7 பேரும் இவனுங்க எது சொன்னாலும் பரவாயில்ல நம்ம போய் பாத்துருவோம்னு சொல்லி உள்ள போறானுங்க. நீங்க அவனுங்க 7 பேர் தான் வரானுங்கன்னு பாத்துட்டு, நீங்க திரும்பி அங்க இன்னொரு நர்ஸ் இருப்பாங்க அவங்கள பாத்துக்கிறதுக்கு, அவங்கள்ட்ட திரும்பி எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்ல, என் பையனை மட்டும் உள்ள வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நர்ஸும் திரும்பி, அதான் அவங்க சொல்றாங்களே சார், அவங்க பையனை மட்டும் உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரயானை மட்டும் உள்ள அனுப்புறாங்க. நீங்க பாக்குறீங்க, அவன் அழுது அவன் மூஞ்சிலாம் அப்படியே செவந்து போய் அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி இருக்கான் அவன். நீங்க கிட்ட வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க, நீங்க தொட்டு பார்த்தா ஜுரம் அடிக்குது. நீங்க டிப்ஸ் போட்டிருக்கதெல்லாம் கூட விட்டுட்டு நீங்க போய் பாக்குறீங்க, அவனுக்கு அவ்வளவு ஜுரம் அடிக்குது. நீங்க நர்ஸை கூப்பிட்டு ஃபீவர் அடிக்குதுட்டா நர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் பீடியாட்ரிஷியனை பார்க்க சொல்றேன், உங்க ஹஸ்பண்ட சொல்லவா, அவனுங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க படுத்துக்கிறீங்க. நீங்க அப்படியே இன்னொரு பக்கம் அந்த விண்டோ சைட் திரும்பிக்கிறீங்க. ஸோ அவனுக்கு 7 பேரும் உள்ள வந்து என்னாச்சு, அந்த நர்ஸ் வந்து உள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ எல்லாருமே உள்ள வந்திருப்பாங்க. உங்க அப்பா அம்மா, பிடிஎஸ் அப்பா அம்மா, உங்க அண்ணன் உங்க அண்ணி, இந்த 2 குட்டி பசங்க, அது இல்லாம பிடிஎஸ் மெம்பர்ஸ், நம்ம ரயான் எல்லாருமே உள்ள வந்திருப்பானுங்க. ஸோ உங்களை பார்த்து அவனுக்கு 7 பேரும் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்க அவனுக்கு கண்டுக்கவே இல்லை. அம்மா வீட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுங்க 7 பேரும் எங்க கூட வாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஜென் கூப்பிட, தயவு செஞ்சு அவனுங்களை வெளியே போக சொல்லுனா, தயவு செஞ்சு அவனை வெளியே போ சொல்லுங்க,
எனக்கு அப்படியே 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 பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. போ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க அந்த பெட்ல அடிச்சுட்டு கத்துறீங்க, அப்படி கத்துறீங்க. ஸோ அவனுக்கு 7 பேரும் அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஹர்ட்டான ஐஸ், அப்படியே ஒரு வலி பெயின்ஃபுல்லான ஒரு ஐஸ்ல பாக்குறானுங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அப்படித்தானுங்க ஹர்ட் ஆயிருக்கும். 5 வருஷம் 5 வருஷம் நீங்க அவங்கள சதிச்சுட்டு நடந்திருக்கீங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ ஹர்ட் பண்றானுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு வெளியே போக சொல்ல அந்த நர்ஸும், ஏன் சார் சொல்றாங்கல்ல சார் 7 பேர் வெளியே தான் போங்கல, கொஞ்சம் கூட அறிவில பேஷண்ட் எப்படி ஸ்ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கத்த, இவனுங்க 7 பேர் வெளியே போயிடுறானுங்க. குழந்தைக்கு ஃபீவர்னு சொல்லுங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போக சொல்லுங்க அவனுங்களை அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுங்க நாங்க கூப்பிட்டு போறோம் ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் பையனை தூக்கிக்கிறான். ஸோ நீங்க அப்படியே ரயானை பாக்குறீங்க. ரயான் இல்லை நான் போக மாட்டேன், அம்மா எனக்கு அம்மா அம்மா வேணும் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அழுகுறான். ஸோ என்ன ஆகுதுன்னா, அவனுங்க அப்படியே தூக்கிட்டு போயிடறானுங்க. பீடியாட்ரிஷியன் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவனுங்கள்ட்ட பார்த்து அவனுக்கு மெடிசன்ஸ்லாம் ஊசிலாம் போட்டுட்டு அவனை கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அவங்க பக்கத்துலேயே வந்து படுக்க வச்சுக்கிறாங்க. பிகாஸ் அவனுக்கு வந்து அம்மா வேணும் அப்படி அழுகுறான் சொல்லி டாக்டர் சரி அவங்க அம்மா கூட இருக்க வைங்க அப்படின்னா சொல்ல, அவன் வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான், அப்படியே படுத்துக்கிறான். ஸோ நீங்க அவன் பக்கத்துலேயே படுத்துருக்கீங்க. அப்படியே அவன் தட்டி கொடுத்துட்டு, ஸோ நீங்க உங்க அண்ணனை திரும்பி இனிமேலால முடியாதுண்ணா, டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல, இதை நீ எப்போ சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ உனக்கு கூட குடும்பம் நடத்தணுமா? நான் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், பிறந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ அப்பவே கொடுத்துருந்தா கூட எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு 7 பேரும் இந்த டிவோர்ஸ்ன்ற வார்த்தை கிட்ட அப்படி உடஞ்சிட்டானுங்க. அவனுக்கு 7 பேரும் வந்து ஒரு சான்ஸ் கொடுவேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கெஞ்ச, எனக்கும் யாருக்கும் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க கெஞ்சுறீங்க என்னை விட்டுருங்கன்ற மாதிரி கெஞ்சுறீங்க. அவனுக்கு 7 பேரும் ப்ளீஸ் வேணும் அப்படி கெஞ்சுறாங்க. ஸோ நீங்க இப்போ இங்க என்ன டிசைட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த ஃப்ளோலயே நான் நெக்ஸ்ட் பாட்டை கொண்டு போகலாமா இல்லை அப்படியே பிக் யுவர் செல்ஃப் ஸ்டோரியாவே முடிச்சிடலாமான்றத பார்க்குறேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். ஸோ நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்பா படிச்சிருந்தா நம்ம அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அம்மா படிக்கும் போது நம்ம அப்பா இப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. பட் நான் நிறையா பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். ஹவு மென்ஸ் ஆர் டாமினேட்டிங் அண்டு ரொம்ப ஒரு மாதிரி ரூத்லெஸ் அரகெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலாம், நிறைய பேரோட பேரண்ட்ஸ் ரிலேட் ஆன மாதிரிலாம் கூட இருக்கலாம், நிறைய பேருக்கு ரிலேட் ஆகாம கூட இருக்கலாம். ஜஸ்ட் see it as a story and imagination தான். Don't take it seriously and choose your decision and comment. நான் வந்து அதை படிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்க, ஹாப்பி எண்டிங் போடுறதா சேட் எண்டிங் போடுறதா இல்லை இதை அப்படியே ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா கூட நான் அப்படியே ட்ராப் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோதான், பாய்.